ஹாய் வீவர்ஸ். இன்னைக்கு ஆகஸ்ட் 5 நீ நான் காதல் சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம்க்கு முன்னாடி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்க வந்து அபி வந்து எல்லா பரிகாரமும் சொல்லிடுறாங்கல்ல. இப்ப சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, எல்லாம் முடிஞ்சோடனே சரி அப்போ அபி வந்து எல்லாத்தையும் சொல்லி முடிச்சோடனே இப்போ இங்க நின்று அணுக்கு சிரிப்பா வருது. ஆகாஷும் அப்படியே சிரிக்கிற மாதிரியே நிற்கிறாரு. அவங்க அத்தை இருக்காங்களா, அவங்க வந்து இவ்வளோதானா, சரி சரின்னு எனக்கு ஒரு மாரியா இருக்கு அப்படி சொல்லிடுற மாரி அபி அப்படியே மயங்கி விழுந்துடுறாங்க. அப்புறமா தண்ணியெல்லாம் குடுத்தோனே, "இப்ப நான் எங்க இருக்கேன்?" அப்படி சொல்லிட்டு அபி எதுவுமே தெரியாத மாரி கேட்டோனே, அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி உங்க பாட்டியோட குலதெய்வ கோயில்ல நிக்கணும்னே. "அப்படியா? என்ன ஆச்சு? நானா சாமி இது சொன்னேனோனே." அப்போ பார்த்து சுந்தரி என்ன சொல்றாங்கன்னா, "சரி சரி வாங்க வாங்க நம்ம எல்லாம் கிளம்பலாம்." அப்படின்னோனே, இப்போ எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, ஆண்டாள் அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "என்னம்மா எங்க கிளம்புறீங்க? அதான் சாமி சொன்னத கேட்டீங்கல்லன்னோனே." "இல்ல இந்த மாரி எப்படி ராகவ் வந்து அங்க பிரதட்சணம் பண்ண முடியும்? இவன் எப்படி சாட்டை வாங்க முடியும்? நான் எப்படி தீ இதுக்க முடியும்? அதெல்லாம் ரொம்ப டூ மச்ல. அதனால கிளம்புனோனே, இப்ப அவங்க அத்தை என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாரி நீங்க தானே சொன்னீங்க, சாமி ஆடினத சொன்னத நம்ம கேட்காம போனா, இது தெய்வ குத்தமாயிரும்னா, அப்புறம் என்ன அப்படின்னோனே, இப்ப பாவம் சுந்தரிக்கு என்ன செய்றதுன்னே தெரியல. அபிக்கு சிரிப்பு சிரிப்பா வருது. அப்போனே இவனுக்கு நல்லா தான் வேணும் அப்படிங்கிற மாரி நெனைக்கிறாங்க. இப்போ கிருஷ்ணா மட்டும் ஒரு இடத்துல நிக்கும்போது, அவங்க அத்தை வந்து முரளி அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு பார்க்குறாங்க. "இங்க பாரு, இவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு. திரும்பிராத, அப்படியே நின்னுக்கோன்னு" சொல்லி அவர் நின்னுட்டே இருக்கிறாரு. அவங்க திரும்பி கிருஷ்ணான்னோனே திரும்பி பார்க்குறாரு. என்ன அப்படின்னோனே, இப்ப அவங்க வந்து தேவையில்லாம கேட்குறாங்க இந்த மாரி, "உங்களுக்கு என்ன மறந்துருச்சுன்னா என்ன மறந்துருச்சு? இந்த மாரி யார யார ஏமாத்தணும், என்னென்ன அட்டூழியம் பண்ணணும் எல்லாமே மறந்துருச்சா என்னன்னோனே." "இல்ல நீங்க என்ன சொல்றீங்கன்னு தெரியலன்னு" சொல்லிட்டு அவர் மனசுக்குள்ள என்ன நினைக்கிறாருன்னா, இவங்கட்ட இருந்து எஸ்கேப் ஆகுறது தான் நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கருந்து கிளம்பிர்றாரு. ஃபர்ஸ்ட்டு ராகவ் தான் அங்க பிரதட்சணம் பண்றாரு. அப்போ உடனே அபிதான் வந்து சாமி கும்பிட்டு தண்ணியெல்லாம் ஊத்தி இது பண்றாங்க. அப்போ உடனே ராகவ் சொல்றாரு, உனக்கு உண்மைக்குமே சாமி வந்து தான் நீ இதெல்லாம் சொன்னியா?" அப்படின்னு கேட்டோனே, அபி என்ன சொல்றாங்கன்னா, "நான் மட்டும் நினைச்சிருந்தேன்னா, உங்களுக்கு வந்து அலகு குத்தி காவடி எடுக்கணும்னு நினைச்சிருப்பேன். இந்த 8 மாசத்துல ஒரு நாள் அதையும் பண்ணிரலாம்." அப்படின்னோனே, ராகவ் முறைக்கிறாரு. அப்ப அங்க பிரதட்சணம் செஞ்சுட்டு இருக்கும்போது, "ஐயோ! என்னால முடியாதுன்னு" சொல்லிட்டு எந்திக்க போறாரு. "ஐய்யய்யோ! நீங்க எந்திக்க கூடாது இது பண்ணுங்கன்னோனே." இப்போ உடனே அபி என்ன சொல்றாங்கன்னா, முன்னாடினா இங்க கல்லு, புல்லுமா இருக்குமா, அது மேலயே அங்க பிரதட்சணம் பண்ணாங்களான்னோனே, "நீ என்ன 100 வருஷத்துக்கு முன்னாடியா பிறந்த? எனக்கு கிளாஸ் எடுக்கிறத விட்டுட்டு மொத தண்ணி ஊத்துனோனே." "ஆமால்ல" அப்படி சொல்லிட்டு இப்ப அபி வந்து தண்ணி ஊத்துறாங்க. கடைசியில அங்க பிரதட்சணம் முடிஞ்சோனே, அபியோட அம்மா வந்து இந்த சந்தனத்த குடுக்குறாங்க. "சந்தனத்த வந்து தம்பிக்கு தேய்ச்சு விடு." அப்படின்னோனே, இப்ப அபி தேய்க்கும்போது ராகவ் வந்து "எனக்கு எரியுது" அப்படிங்கிறாரு. எரிய தான் செய்யும். போக போக ஜில்லுன்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி தேய்ச்சு விடுறாங்க. அப்புறமா ஃபர்ஸ்ட்டு முதுகுக்கு தேய்ச்சு விடுறாங்க. அப்புறமா முன்னாடி தேய்ச்சு விடும்போது, ராகவ் வந்து அபியே பார்த்துட்டே இருக்கிறாரு. அபியும் வந்து ராகவ பார்த்துட்டே இருக்காங்க. இந்த கிருஷ்ணா ஒரு ஓரமா நின்னு பார்த்துட்டு, அவருக்கு அப்படியே காண்டாகுது. "டேய் டேய் டேய்டா" அப்படி சொல்லிட்டு அவர் வேற ஒரு பக்கம் எமோஷனல் ஆகுறாரு. இங்க என்ன ஆகுதுன்னா, அடுத்து வந்து அவருக்கு வந்து சாட்டை அடி குடுக்கணும்னோனே, அப்ப அந்த பூசாரி என்ன சொல்றாருன்னா, "நான்லாம் அடிச்சு ரொம்ப வருஷம் ஆச்சு. என் பையன வர சொல்லியிருக்கேன்." அப்படின்னோனே, இப்ப இவரு முரளி என்ன நினைக்கிறாருன்னா, இவள யூஸ் பண்ணிக்கிறதா இப்ப நல்லதுன்னு சொல்லிட்டு, அவங்க ஒய்ஃப் வேற "நீங்க போக வேண்டாம்" அப்படிங்கிறாங்க. "உனக்காண்டியும், குழந்தைக்காண்டியும் நான் என்ன வேணா தாங்குவேன்னு" சொல்லிட்டு போய் நிக்கிறாரு. ஆளாளுக்கு வந்து அடி வெளுத்துடுறாய்ங்க. இப்ப அபியும் அணுவும் ஓடி போய் ஒரு இடத்துல நின்னு செமையா குத்தாட்டம் டான்ஸ் எல்லாம் போட்டுட்டு, அப்படியே சிரிக்காம அமைதியா வந்து நின்னுக்கிறாங்க. இவங்க வந்து ஊர் மக்கள் எல்லாருமே 50, 50 அடியில எல்லாருமே அடிச்சு முடிக்கிறாங்க. கடைசியில பூசாரி அடிச்சு, எல்லாரும் அடிச்சு முடிச்சு இன்னையோட எபிசோட் எண்ட் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்ன அப்படின்னா, சுந்தரி கையில வந்து தீச்சட்டிய குடுக்கும்போது, பக்கத்துல இருந்து கிருஷ்ணா சொல்றாரு, "நல்லா சூடா இருக்கு அத்த, வாங்கி இது பண்ணுங்கன்னோனே." அவங்க அப்படியே மொறச்சு பார்த்துட்டே இருக்காங்க. அதோட என்னோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்